வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ். 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் அண்டர் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 770 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல 559ங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் ஆகுது. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0ல இருக்கு. பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். பெக்டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா -3.2ன்னு வருது. அதே தான் பெகி ரேங்கிங்லேயும் -3.2 தான் வருது. ஸோ இப்போ இங்கே நெகட்டிவ்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, நெகட்டிவ் க்ரோத் இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இண்டிகேட் ஆகுது. எகைன் திருப்பி இங்கே வந்து நமக்கு இண்டிகேட் ஆகுது. நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருக்கு. நிஃப்டி 50யோட லாஸ்ட் இயர் ரிலேட்டிவ் ரிட்டர்ன் 21% மைனஸ்ல இருந்திருக்கு. பீட்டா ஸ்கோர் வந்து 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.41ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்த்தோம்னா 2026க்கு 35%, 26ல இருந்து 27க்கு வரும்போது 25% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது 2027க்கு க்ரோத்து கொஞ்சம் கம்மியாகுது அப்படிங்கிறது இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா 2026க்கு வந்து 26% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம இவங்க 2026ல ப்ராபபிள் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். 2025ல இவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். 2025ல செப்டம்பர் 2025ல ஹை வச்சிருக்கிறான். 798 ரூபாங்கிற லெவலில் ஹை வச்சிருக்கிறான் செப்டம்பர் மாதம். அதே மாதிரி ஏப்ரல் 2025ல லோ வந்து 518ங்கிற லெவலில் லோ வச்சிருக்கிறான். பொதுவாக இந்த மாதிரியான ஒரு டவுன் ட்ரெண்டில் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து பிரேக் பாயிண்ட்டை ஃபர்தராக பிரேக் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம். அது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ 2026ல இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னு பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் 651, R1 734லேருந்து 785. அதாவது பிரேக் பாயிண்ட்டு அவன் வந்து பிரேக் பாயிண்ட் 651 அதை உடச்சி அவன் மேலே போனான்னா போகிறதுக்கு கொஞ்சம் நம்புறது கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி அவன் மேலே போனான் அப்படின்னு சொன்னாக்க R1 வந்து 734லேருந்து 785, R2 875லேருந்து 931. இப்போதைக்கு நம்ம அதை பார்க்குறோம். R3 நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் 1013லேருந்து 1064 பிரேக் பாயிண்ட் உடைச்சு மேலே போனால் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோம். பிரேக் பாயிண்டான 651 கீழே உடைச்சு அவன் ஸ்ட்ராங்காக இப்போ வந்து ஒரு ஃபாலிங் போய்கிட்டு இருக்கு, கரெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து S1ங்கிறது 505ங்கிற லெவலுக்கு இருக்கு, S2 371, S3 225. ஸோ இப்போ இவன் எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கட்டும். சப்போஸ் S1ல சப்போர்ட் எடுத்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான்னா பிரேக் பாயிண்ட்டுங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அவன் S1 வந்து சப்போர்ட் எடுக்காம கீழே உடைச்சான், சப்சிக்வெண்ட் அப்படியே கரெக்ஷனுக்குள்ளே போனான்னா S2 371, S3 225ங்கிற லெவலில் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.